வெல்கம் பேக் டு மொபிடெக் பே டீம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபிடெக் பே அப்ளிகேஷனில் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளாக கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்குன்னு தனியாக ஒரு கியூஆர் கோடு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாருக்கு உங்களோட ரெஃபரல் கோடை சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, லிங்க் சென்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு அந்த கியூஆர் கோடை நீங்கள் சென்ட் பண்ணாவே போதும். அதை ஸ்கேன் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்தாவே உங்களோட ரெஃபரல் கோடு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் பேஸ்ட் ஆகிடும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டனை போகும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபிடெக் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் காமிக்கும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனதும் இந்த லெஃப்ட் சைடில் மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கியூஆர் கோட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் கியூஆர் கோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்னோடய ப்ரொஃபைல் நேம் என்ன, என்னோடய ஐடி நேம் என்ன அப்படிங்கிறது இங்கே கீழே காட்டுது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் கியூஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு கியூஆர் கோடு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் வருது. உங்களோட சர்வீஸ் வேலெட்டில் 10 ரூபா அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வேலெட்டில் இப்போ 10 ருபீஸுங்கிறது இருக்குது. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் உங்களுக்கான கியூஆர் கோடு, உங்களோட ரெஃபரல் கியூஆர் கோடு கிடச்சிரும். சரிங்களா? இதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இது எப்படி அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணால் அவங்க எப்படி இதை ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லா மொபைல்லையுமே கூகுள் அப்படிங்கிற அப்ளிகேஷன் எல்லாத்திட்டையுமே இருக்கும். ஸோ அந்த கூகுளுங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சர்ச்சு, மைக்கு, அதுக்கப்புறம் 3வதாக ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அந்த கேமராவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேமராவை கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி சர்ச் போட்டோ ஃப்ரம் யுவர் லைப்ரரின்னு இருக்குது. நீங்கள் கேமராவே கிளிக் பண்ணுங்கள். கேமராவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி கீழே காட்டும். இப்போ என்னோடய கேலரியில் என்னோடய கியூஆர் கோடு சேவ் ஆகிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே ஒரு லிங்க் நமக்கு ஷோவ் ஆகுது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணுங்கள். இந்த playgoogle.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வந்திருக்கு. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு பண்ணதும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்களா, லாகின் பண்ணுறீங்களான்னு சொல்லி ஆப்ஷன் வரும். நீங்கள் புது யூஸர்னால் நான் க்ரியேட் பண்ணுறேன், சைன்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெஃபரல் கோடு காமிச்சதுன்னா பிரச்சனை இல்லை. ரெஃபரல் கோடு காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு யார் அந்த கியூஆர் கோடு சென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அந்த ரெஃபரல் கேட்டு நீங்கள் அவங்களோட ரெஃபரல் கோடை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக காட்டும். ஏன்னா கியூஆர் கோடு சிம்பிளாக அடுத்தவங்க காண்டாக்ட் மிஸ்யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறது கம்பெனி அப்டேட் பண்ணி இந்த ஃப்யூச்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கியூஆர் கோடை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.